So time and distance. Calculate the speed of a train which covers a distance of 225 km in 5 hours. அப்போது 225 கிலோமீட்டர் ஒரு ட்ரெயின் வந்து 5 ஹவர்ஸில் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும், இப்போ எந்த ஸ்பீடில் போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. 45 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 55 கிலோமீட்டர் per hour, 65 கிலோமீட்டர் per hour. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு மனக்கணக்கு நான் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர். அப்போ இந்த ஸ்பீடை டைமால் பெருக்கினீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ 30 கிலோமீட்டர், ஒரு ஹவருக்கு 30 கிலோமீட்டர் போகிற ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கிற வண்டி 2 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர்னா 2 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போயிருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீடையும் டைமையும் நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும். டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு ஆகிக்கும், ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம்னு ஆகிக்கும். ஸோ ஏதோ ஒன்றா இதை கீழே டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை இல்லாட்டி இதையும் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி வேணாலும் இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணோம்னா எழுத முடியும். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வேணும். அதாவது இந்த எஸ் தான் வேணும் ஸ்பீடு. டினா டிஸ்டன்ஸு, டீனா டைமு. ஸோ இப்போ நமக்கு எஸ் தான் வேணும். அப்போ எஸ் ஈக்குவல் டு டி பை டி அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ டி பை டி. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி தந்துருக்காங்க, 225 கிலோமீட்டர் போயிருக்கு. டைம் வந்து 5 ஹவர்ஸ் போயிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இதை டிவைட் பண்ணிட்டால் போதும், ஆன்சர் வந்துடும். ஸோ 4×5 5×25. அப்போது 45 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போயிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ இதுவே செகண்ட் கொஸ்டின். எ மேன் கவர்ட் ஏ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 120 கிலோமீட்டர் ஆன் மொப்பட். ஒரு பைக்கில் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. ஃபார் த ஃபஸ்ட்டு 3 hours his speed was 30 kilometers per hour and for the rest of the journey it came down to 15 kilometers per hour. His average speed was, எந்த ஆவரேஜ் ஸ்பீடில் அவர் போயிட்டுருப்பார் இப்படி இருக்கும்போது. ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்ண வேண்டியது என்னென்னா 120 கிலோமீட்டர் per hour. சரி, 120 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸில் அவர் 30 கிலோமீட்டர் per hourல போயிருக்கார் அப்படின்னா நமக்கு தெரியும். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸில் அவர் கவர் பண்ணியிருப்பார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே தான் போட்டிருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போது 3 மணி நேரத்தில் இந்த ஸ்பீடில் போனவர் அதாவது 30 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போயிட்டவர் 3 ஹவரில் எவ்வளோ போயிருப்பார் அப்படின்னா, ஒரு ஹவருக்கு 30. ஸோ அப்போ 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் அவர் போயிருப்பார். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸில் 3 × 30 90 கிலோமீட்டர் போயிருப்பார். இது வந்து 3 ஹவர்ஸில். அடுத்தது மீதி வந்து ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ஜேர்னி இட் கேம் டவுன் டு 15 கிலோமீட்டர் per hour. ஓகே, அப்போ வந்து அடுத்தது வந்து மீதி எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா 120 கிலோமீட்டர் தான் மொத்தமாக அவர் போகிறாரு. அதில் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ்லேயே 90 கிலோமீட்டரை கவர் பண்ணிட்டார். மீதி 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த 30 கிலோமீட்டரை அந்த மீதி இருக்கிற அந்த ஜேர்னியை அவர் 15 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போகிறாரு அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர்னால் மொத்தம் எவ்வளோ 30 தான் இருக்குது கிலோமீட்டர். அப்போ 2 மணி நேரத்தில் 30 கிலோமீட்டர் அவர் என்ன பண்ணிடுவார், ரீச் பண்ணிடுவார். இப்போ ரிமைனிங் அவர் போகிறதுக்கு வந்து 2 ஹவர்ஸ் வேணும். ரிமைனிங் போகிறதுக்கு 2 ஹவர்ஸ் வேணும். மொத்தமாக அவர் 120 கிலோமீட்டர் போகிறதுக்கு 5 மணி நேரம் எடுத்துக்கிறார். இவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வேணும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், ஸ்பீடு வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம் இங்கே தான் போட்டுக்கிறோம். எவ்வளவு தூரம் போயிருக்காரு, எவ்வளோ மணி நேரத்தில் போயிருக்காரு அப்படிங்கிற ரெண்டையும் டிவைட் பண்ணணும். இங்கே ஸ்பீடு தான் கேட்குறாங்க. இப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு 120, டோட்டலாக 120 கிலோமீட்டர் per hour 120 கிலோமீட்டர் போகணும். 5 மணி நேரத்தில் போயிருக்காரு அப்படின்னா, ஸோ 24 கிலோமீட்டர் per hour தான் அவரோட ஆவரேஜாக போன ஸ்பீடு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்தது, ஹவு லாங் டஸ் எ ட்ரெயின் 100 மீட்டர் லாங் ரன்னிங் at the rate of 45 km per hour take to cross a telephone pole. ஸோ அப்போது அந்த டெலிஃபோன் போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 100 மீட்டர் ட்ரெயின் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கும்
அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சது நம்ம ஃபார்முலா வந்து என்னென்னா டைம் வேணும் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுங்க. இப்போ டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அவ்வளோதான். ஸோ டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் நம்ம என்ன பண்ணால் போதும், டிவைட் பண்ணால் போதும். ரைட். அப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் தெரியும், 100 மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு ட்ரெயின் இதோ டெலிஃபோன் போல் இங்கே இருக்குது அப்படின்னா, ட்ரெயின் இங்கே ஆரம்பித்து சப்போஸ் இந்த இதை கம்ப்ளீட்டாக கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ட்ரெயினோட லென்த்து ஃபுல்லாக இதை கிராஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்போ அது போகிற டிஸ்டன்ஸ் என்ன, நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் என்ன, ட்ரெயினோட லென்த்து தான். எப்போ இதை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு சொல்லுவோம்னா, இந்த ட்ரெயினோட லென்த்து ஃபுல்லாக இதை தாண்டி இப்படி வந்துடுச்சு அப்படின்னா இதை கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதே மீனிங் தான். அப்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்ரு, ட்ரெயினோட லென்த்து தான் அந்த டிஸ்டன்ஸ். எவ்வளோ ஸ்பீடு அப்படிங்கிறது என்னென்னா, இது மீட்டரில் எடுத்துருக்குறோம். இது வந்து ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. நம்ம இதை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றிடலாம். எப்படி மாற்றுறதுன்னா, 45 கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும்னா 45 இன்ட்டு கிலோமீட்டர் மீட்டர்னா 1000ஆல் பெருக்கணும். ஹவரை செகண்டுக்குன்னு மாற்றினா 3600ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு மணி நேரத்துக்கு 3600 செகண்டு. ஸோ அப்போ அது என்ன ஆயிடும், செகண்டுக்கு மாறிடும். அப்போ இதை கட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் போயிடுச்சு. இது வந்து 1 3 3 2 3 6 5 3 45. அதேமாதிரி 4 3 12 5 3 5. அப்போது 50/4. 50/4 ஒன்றும் இல்லை, 25/2 மீட்டர் பர் செகண்ட். 12.5 மீட்டர் பர் செகண்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 25/2 இதுதான் ஸ்பீடு. ஓகேவா? அப்போ 100 12.5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ டைம் வரும் அப்படின்னா, 12.5 2ஆல் பெருக்குனா 25, 4ஆல் பெருக்குனா 50, 6ஆல் பெருக்குனா 75, 8ஆல் பெருக்குனா 100. ஸோ 8 செகண்ட். அப்போ 8 செகண்ட் அப்படிங்கிறது தான் என்னன்னா நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எ பாய் கோஸ் டு ஸ்கூல் with a speed of 3 km per hour and returning with a speed of 2 km per hour. If he takes 5 hours in all, find the distance between the village and the school. Suppose அந்த பாயோட வீடு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஸ்கூல் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து கிளம்பும்போது ஸ்கூலுக்கு போகும்போது 3 km per hour ஸ்பீடில் போகிறோம். அந்த பையன் போய் இந்த ரீச் ஆகிடலாம். ஸ்கூல்லேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது 2 km per hour ஸ்பீடில் திரும்பி ரிட்டர்ன் இங்கே வீட்டுக்கு வரோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 5 hour எடுத்துருக்கு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், இதை தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னாலே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னென்னா இந்த 3 தான். ஏற்கனவே போட்டிருக்கிறேன், இந்த 3 தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போது என்னது, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, இதுதான் நமக்கு தெரியும். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, இந்த ஃபார்முலா இதை எடுத்துக்கலாம். ஏன்னா டைம் தான் தந்துருக்குறாங்க, 5 hours அப்படிங்கிற மாதிரி தந்திருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் டைம் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போன டைமு T1 எடுத்துக்கலாம். வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போன டைம் T1 எடுத்துக்கலாம். ஸ்கூல்லேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்த டைமு T2 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போனது, திருப்பி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தது T2. இப்போ மொத்த டைம் ரெண்டையும் சேர்த்துனா மொத்த டைமில் எவ்வளோனா 3 hours ஆகும். எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்னென்னா இது 3 hours இல்லை, 5 hours. 5 hours ஆகும். சரி, அப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா, டோட்டல் டைம் வந்து எவ்வளோனா 5 hours அவங்க தந்துருக்குறாங்க. T1 வேணும் அப்படின்னா, அதாவது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போனது டிஸ்டன்ஸு டிவைட் பை டைம், அதுக்குண்டான எவ்வளோ ஸ்பீடு. அப்போது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காங்கிறது தெரியாது. அதை என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்டன்ஸ் 1ன்னு வச்சுக்கலாம், டிவைடட் பை ஸ்பீடு என்ன ஸ்பீடில் போயிருக்காங்கன்னா 3 km per hour ஸ்பீடில் போயிருக்கான். அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது T2 அந்த டிஸ்டன்ஸு
அதே டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் போயிருப்பானோ அதே டிஸ்டன்ஸ் தான் திரும்பி வந்திருப்பான். கரெக்டுங்களா? வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற டிஸ்டன்ஸும் ஸ்கூல்லேருந்து திருப்பி வீட்டுக்கு வர டிஸ்டன்ஸும் ஒரே தொலைவு தான். போன ஸ்பீடு தான் கம்மி. அப்போது இங்கே மறுபடியும் அதே D1 ரெண்டாவது டைம் வேணால் அதே டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஸ்பீடு தான் போட போகிறேன். இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் வந்திருக்கும். அப்போ D1 தான் டிவைடட் பை வந்த ஸ்பீடு வந்து 2 km/h. அப்போ டோட்டலாக 5 கிலோமீட்டரு 5 ஹவர்ஸ் ஆகிருக்குது. இந்த டைமும் சேர்த்து 5 ஹவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ T1 + T2 நமக்கு தெரியும் 5 ஹவர். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ D1/3 D1/2 இது இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். 3 2 6 2D1 + 5D1. அடுத்தது இது இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 × 6 அங்கே போயிடும். 2D1 + 5D1 2D1 + 5D1 ஆயிடும். 3D1 5ன்னு போட்டோம். 3D1 2D1 + 3D1. அப்போது 30 = 5D1. அப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 5D1 30னா 1D1 வந்து 6 6 km ஸ்பீடில் தான் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ 6 km அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அடுத்து இந்த சம் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பை வாக்கிங் அட் 3/4 ஆஃப் ஹிஸ் யூஸ்வல் ஸ்பீட், அவனோட ரெகுலர் ஸ்பீடை விட ரெகுலர் ஸ்பீடில் முக்கால்வாசி ஸ்பீடில் தான் நடக்கிறான். 75% 3/4 ஆஃப் ஸ்பீடில் தான் நடக்கிறான். எ மேன் ரீச்சஸ் ஆஃபீஸ் 20 minutes லேட்ஸ் தேன் யூஸ்வல். அப்போது வாட் இஸ் தி யூஸ்வல் டைம்? அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் போகிற அந்த டிஸ்டன்ஸை நம்ம டிஸ்டன்ஸு இதில் எந்த இதை எடுத்துக்கலாம்னா டிஸ்டன்ஸ் சொல்லிக்கிறனால D = S/T இந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் நார்மலாக போகிறது வந்து இது நார்மலாக இது வந்து 3/4 ஸ்பீடில் போகல, நார்மல் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கிறானோ அது அந்த ஸ்பீடு இன்ட்டு டைமுக்கு ஈக்குவல். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே டிஸ்டன்ஸு தான் மறுபடியும் கிராஸ் பண்ண போகிறான். வேறு டிஸ்டன்ஸ் அதிகமாக இல்லை. மறுபடியும் வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு தான் போக போகிறான். அதே டிஸ்டன்ஸ் தான் போக போகிறான். அப்போ அதே D ஸ்பீடு வந்து என்னென்னா 3/4 ஆஃப் S. யூஸ்வல் ஸ்பீட்லேருந்து முக்கால்வாசி ஸ்பீடில் தான் போகிறான். அதாவது 75.75 × S, அதாவது 3/4 ஸ்பீட் ஆஃப் S. இதில் போகும்போது அவன் டைம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இதுதான் S இதில். அப்போ இதில் T என்னென்னா டைம் வந்து 20 நிமிஷம் வந்து யூஸ்வல் டைமை விட 20 நிமிஷம் அதிகமாகுது, லேட் ஆகுது. அப்போது இது Tனா இது T + 20. இது 20 செகண்ட் இது 30 செகண்ட் இது 30 நிமிஷம் எடுக்கிறான்னா இது வந்து 50 நிமிஷம் எடுப்பான். ஏன்னா 20 நிமிஷம் அதிகமாகுது. அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ லெஃப்ட் சைடு போகிற டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே ஒன்று தான். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் தான் போக போகிறான். இன்னொரு நாள் 75% ஸ்பீடில் கொஞ்சம் மெதுவாக நடக்கிறான். அப்பயும் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் தான் போக போகிறான். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். லெஃப்ட் சைடு இருக்கிற ரெண்டும் சேம் அப்படின்னா ரைட் சைடு இருக்கிற ரெண்டும் சேம். ஸோ இது என்ன, இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போது T இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3/4T + 3 20 60/4. அப்போது இந்த T-எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ T - 3/4T = 60/4. ஒரு Tயில் முக்கால்வாசி T போயிடுச்சு அப்படின்னா கால்வாசி T இருக்கும். 1/4T = 60/4. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ T = 60 மினிட்ஸ். ஸோ அப்போ யூஸ்வல் டைம் வந்து 60 நிமிஷத்தில் அவன் ஆஃபீஸ் போயிடுவான்.